பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர்னா அது டூஇன்எஃப்எக்ஸ் தான். டூஇன்எஃப்எக்ஸில் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி, பிட்காயின் மாதிரி கிரிப்டோ பேமெண்ட் மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டூஇன்எஃப்எக்ஸில் டெபாசிட் பண்ணிக்கலாம். டூஇன்எஃப்எக்ஸ் ஒரு ரெகுலேட்டட் புரோக்கர். டூஇன்எஃப்எக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்க. வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம டூஇன்எஃப்எக்ஸ் உடைய வெப்சைட் அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போகிறவங்க அவங்களால ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினச்சாங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதுவும் மினிமமாக $2 இருந்தாலே உங்களால் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ண முடியும். $7 இருந்துச்சுன்னா உங்களால் பிட்காயினில் ட்ரேட் பண்ண முடியும். அதே இத்தீரியம் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் $2 போதுமானது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் போகிறவங்க சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணி கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நீங்க டூஇன்எஃப்எக்ஸை சூஸ் பண்ணணும்னா, இவங்க லெவரேஜ் 1:2000 வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்வான்ட் கமிஷன் அண்ட் சார்ஜஸ் இவங்க எதுவுமே சார்ஜ் பண்றது இல்ல. அண்ட் மற்ற புரோக்கர்ஸ் மாதிரி இவங்க ஸ்வாப் சார்ஜஸ் எதுவும் போடுறது இல்ல. கமிஷன் இவங்க ஸ்ப்ரெட் மூலமா மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதுவும் ரொம்பவே கம்மியான ஸ்ப்ரெட் மட்டும்தான். ஸோ இது மாதிரி டூஇன்எஃப்எக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம ட்ரேடிங் பேஜை பார்ப்போம். ஸோ ட்ரேடிங் பேஜ் உண்மையிலேயே ரொம்ப கிளீனாகவும் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஈவன் பிகினர்ஸ்க்கு கூட எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேல இருக்கு. இங்க யூஸ்ட் மார்ஜின், ஃப்ரீ மார்ஜின், பேலன்ஸ், மார்ஜின் லெவல், அக்கௌண்ட் லெவல் அண்ட் ஈக்விட்டி, இந்த டீடைல்ஸ் உங்க அக்கௌண்ட்டுடைய எல்லா டீடைல்ஸுமே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க சார்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா இப்ப நம்ம சார்ட்டோடைய ஃபீச்சர்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம XAUSD சார்ட்ல இருக்கும். என்னென்ன டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டூல்ஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கர்சர் டூல், லைன் டூல்ஸ்லாம் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன், ஹரிசான்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் மாதிரி. அதே மாதிரி ஃபிபோனாக்கி டூல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன், சேனல்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், டைம் அண்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் கேன் பாக்ஸ், இந்த டூல்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்ததா பேட்டர்ன் டூல்ஸ், இங்க ABCD பேட்டர்ன், XABCD பேட்டர்ன், இந்த மாதிரி பல விதமான பேட்டர்ன் டூல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ப்ரொஜெக்ஷன் டூல்ஸ், உங்களோட லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் டூல்ஸையும் உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரெக்டாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதோட உங்களுக்கு பிரஷும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணணும் இல்ல டிரா பண்ணி பார்க்கணும்னா இந்த பிரஷை யூஸ் பண்ணி நீங்க டிரா பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் டூல்ஸ், ஐகான்ஸ் அண்ட் மார்க்கர்ஸ் அண்ட் எமோஜிஸ், இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா டைம் ஃப்ரேம்ஸ். டைம் ஃப்ரேம்ஸ் சூஸ் பண்ண நீங்க இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மினிட்ஸ், ஹார்ஸ் அண்ட் டேஸ், ஈவன் மந்த்ஸ் வரைக்குமே டைம் ஃப்ரேம்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டைம் ஃப்ரேமை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கேண்டில் ஸ்டிக். கேண்டில் ஸ்டிக்லயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஸ், நீங்க பார்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்க கேண்டில் ஸ்டிக் பார் கேண்டிலா மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு லைன் கேண்டில் ஸ்டிக் வேணும்னா கேண்டில் ஸ்டிக் கிளிக் பண்ணிட்டு இந்த லைனுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைன் சார்ட் கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி தான் உங்களால கேண்டில் ஸ்டிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர் செலக்ட் பண்றதுக்கு நீங்க இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம RSI இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சர்ச் பாக்ஸ்ல RSIன்னு டைப் பண்ணீங்கன்னா RSI இண்டிகேட்டர் காட்டும். இதை உங்களுக்கு ஃபேவரட் பண்ணணும்னா இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்றதுக்கு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம சார்ட்ல இண்டிகேட்டர் ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க கர்சரை கொண்டு போனீங்கன்னா இங்க ரிமூவ் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணனே உங்க இண்டிகேட்டர்ஸ் ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இண்டிகேட்டரோடைய செட்டிங்ஸ், இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸை கிளிக் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரீப்ளே. ரீப்ளே மோட்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் பேக் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டூல்னா அது இந்த ரீப்ளே மோட் தான். இப்போ நம்ம இந்த சார்ட்டை எப்படி ரீப்ளே பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரீப்ளே மோட கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு எந்த இடத்துல ரீப்ளே ஆரம்பிக்கணுமோ அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த கேண்டில்ஸ்லாம் டிஸப்பியர் ஆயிருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரேடர்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இந்த ரீப்ளேவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த இடத்துல பிளே ஆர் பாஸ் பட்டன், எக்ஸிட் ரிப்ளே, ரீசெலக்ட் ரீப்ளே ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் பேக்வர்ட் போறதுக்கும் ஃபார்வர்ட் போறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நீங்க கேண்டில் ஸ்டிக் போற ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4x நீங்க செலக்ட் பண்ணோம்னா நம்ம கேண்டில் மூவ் ஆகிற டைமிங் உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி முடிச்சதும் எக்ஸிட் ஆகுறதுக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு BTC USDயும் XI USDயும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு பாப்புலர்ஸ்,
மேஜர் பேர்ஸ், மைனர் பேர்ஸ், ஃபோரெக்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் கிரிப்டோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க கேட்டகரி வைஸா உங்களுக்கு எதோடைய சார்ட் வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம USD JPY சூஸ் பண்றோம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அந்த சார்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இதை நீங்க உங்க ஃபேவரட்ஸ்க்கு ஆட் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்க ஃபேவரட்ஸ்ல இந்த USD JPY சார்ட் ஆட் ஆயிரும். அடுத்ததா டூயின் எஃபெக்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ற முக்கியமான ஒரு டூலை பத்தி பார்க்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த அனாலிசிஸ் டூல் தான். ஸோ யூஸ்வலாவே பிகினர்ஸ்க்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகும்னே தெரியாது. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இருக்கிற டூல் தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல் உங்களுக்கு மார்க்கெட்டோடைய கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு காட்டும், அதுவும் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ USD JPY 1 மினிட்ல செல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு காட்டுது பாருங்க. அதே மாதிரி 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் ஆர் ஈவன் 1 மந்த் இந்த டைம் ஃப்ரேம்ஸை நீங்க செக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணியும் நீங்க மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல் வேர்ல்ட் ஃபேமஸான ட்ரேடிங் வியூ தான் ப்ரொவைட் பண்றாங்க. டூயின் எஃபெக்ட்ஸ் ட்ரேடிங் வியூவோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூலை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு இண்டிகேட்டரா நீங்க ஈஸியா ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்றதுக்கு இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பை அண்ட் செல் என்ட்ரி எப்படி பிளேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம USD JPY பை ஆர் செல் பண்ணணும்னா அந்த இதுக்கு மேல உங்க கர்சரை ஹோவர் பண்ணிக்கலாம். இங்க பை அண்ட் செல்லுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு என்ட்ரி பிளேஸ் பண்றதுக்கான எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இந்த இடத்துலயே நீங்க பை அண்ட் செல்லுங்கிற ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தமா மார்க்கெட், லிமிட் அண்ட் பெண்டிங் இந்த 3 ஆர்டருமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த ஆர்டர் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஆர்டர் பார்த்துடலாம். மார்க்கெட் ஆர்டர்ல நீங்க பிரைஸ் அப்ப இருக்கிற இடத்துல உங்க என்ட்ரியை பிளேஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பைன்னு கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆகிற இந்த 157.651 இந்த இடத்துலயே உங்களுக்கு பை என்ட்ரி பிளேஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் செல்லும். இதை நம்ம பிளேஸ் பண்றதுக்கு லார்ஜ் சைஸ் முதல்ல என்டர் பண்ணிக்கணும். இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்க லார்ஜ் சைஸ் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததா டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ இது ரெண்டுத்தை செட் பண்றதுக்கு நீங்க வேல்யூவை இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ லைன் டூல்ஸ் போயிட்டு ஹாரிசான்டல் லைன் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்றோம்னு டிசைட் பண்ணிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டேக் ப்ராஃபிட் செட் பண்றோம்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம செட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஐகான்ஸ் அண்ட் மார்க்கர்ஸ் வச்சு நீங்க இதை கிளியராகவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேக் ப்ராஃபிட்டோடைய ப்ரைஸை என்டர் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய டேக் ப்ராஃபிட்டோடைய ப்ரைஸ் வந்து 157.613. இப்போ நம்ம செல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு லார்ஜ் சைஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு டேக் ப்ராஃபிட்டை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டாப் லாஸோட ப்ரைஸையும் செக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செல்லுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய செல் பொசிஷன் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஆர்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆர் இங்க கிளிக் பண்ணி ப்ராஃபிட்ல இருக்க எல்லா ட்ரேட்ஸையும் க்ளோஸ் பண்ணலாம், இல்ல லாஸ்ல இருக்க எல்லா ட்ரேட்ஸையும் க்ளோஸ் பண்ணலாம். இல்லனா நீங்க எடுத்த எல்லா ட்ரேடையும் க்ளோஸ் பண்றதுக்கு இந்த க்ளோஸ் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததா லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டருக்கு பை அண்ட் செல் லிமிட் இருக்கும். ஸோ லிமிட் ஆர்டர்ல நீங்க லிமிட் பிரைஸ் செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லிமிட்ல நம்ம எப்பவுமே செல் பண்ண போறோம்னா மார்க்கெட் பிரைஸோட மேல இருக்கிற பிரைஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பை பண்ண போறோம்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கீழே இருக்கிற பிரைஸை தான் சூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பிரைஸ் தான் நீங்க லிமிட் பை லிமிட்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணனே மார்க்கெட் பிரைஸ் எப்ப இந்த பிரைஸுக்கு வருதோ அப்ப நம்ம பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி செல் லிமிட்ல நீங்க மார்க்கெட் பிரைஸோட மேல இருக்கிற பிரைஸ்ல உங்க செல் லிமிட்டை செட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் எப்ப அந்த பிரைஸ் ரீச் ஆகுதோ அப்ப உங்க செல் லிமிட் எக்ஸிக்யூட் ஆகும். உங்க லிமிட் பிரைஸை நீங்க என்டர் பண்ணி பை கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் நீங்க செட் பண்ண பிரைஸுக்கு எப்போ வருதோ அப்ப உங்க பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி தான் செல் லிமிட்டுக்கும். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டேக் ப்ராஃபிட் மாடிஃபை பண்றதுக்கு நீங்க இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கணும். டேக் ப்ராஃபிட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மாடிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க உங்க மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்க டேக் ப்ராஃபிட் 157.622 இருந்து 633க்கு மாத்தணும்னா இந்த இடத்துல நீங்க அந்த பிரைஸ் என்டர் பண்ணி மாடிஃபை பொசிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க டேக் ப்ராஃபிட் மாடிஃபை ஆகிடும். இந்த மாதிரி தான் டேக் ப்ராஃபிட் மாடிஃபை பண்ணும். அதே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்க டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்ப பெண்டிங் ஆர்டர் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பெண்டிங் ஆர்டர் என்னதுன்னா பை அபவ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நீங்க மார்க்கெட்ல பை பண்ண போறீங்க, அதுவும் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மேல பை பண்ண போறீங்க. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மேல இருக்க பிரைஸுக்கு பிரைஸ் ரீச் ஆனோடனே நீங்க பை பண்ணணும்னா நீங்க பெண்டிங் ஆர்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் கரண்டா 157.612 இருக்கா, இது 157.687 இந்த பிரைஸ்க்கு ரீச் ஆனதும் நம்ம பை ஆர்டர் பிளேஸ் ஆகணும்னா இந்த பெண்டிங் ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான்
தான் செல் ஆர்டர் இருக்கும். நீங்கள் ப்ரைஸ்லேருந்து கீழே, அதாவது செல் பிலோன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ப்ரைஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு ரீச் ஆனோடனே உங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகி செல் ஆர்டர் பிளேஸ் ஆகணும்னா நீங்கள் செல் பெண்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பை பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தோடனே மார்க்கெட்டை பை பண்ணுறோன்னு மென்ஷன் பண்ணுறோம்னா 157.619 இந்த ப்ரைஸை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி லாட் சைஸ், டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வச்சு டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸே மென்ஷன் பண்ணிப்போம் 157.812 அண்ட் ஸ்டாப் லாஸா 157.555. சூஸ் பண்ணி நம்ம பை கொடுத்ததும் நம்ம ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஸோ இது பெண்டிங்ன்ற இடத்துல வந்துடும். ஸோ நம்ம மார்க்கெட் எப்போ இந்த ப்ரைஸ் ரீச் ஆகுதோ அப்போ நம்மளுடைய பை பொசிஷன் ஓப்பன் ஆயிடும். டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே டெலிட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணனே உங்கள் டேக் ப்ராஃபிட் டெலிட் ஆயிடும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் டெலிட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்கள் ட்ரேடில் டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ டெபாசிட்ல மொத்தமாக உங்களுக்கு 2 விதமான டெபாசிட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் USDT மூலயமா கிரிப்டோ மெத்தட்ல பண்ணிக்கலாம், பிட்காயினும் சேர்த்து. அண்ட் UPIலையும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம், ஜிபே அண்ட் ஃபோன்பே யூஸ் பண்ணியும். ஸோ USDTல டெபாசிட் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ USDT உங்களுக்கு டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹேஷ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததா நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட், அதாவது இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்கள் வாலெட் மூலியமா, கிரிப்டோ வாலெட் மூலியமா பே பண்ணியிருப்பீங்க, அந்த பேமெண்ட் ப்ரூஃபை இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டெபாசிட் கொடுத்தேன், உங்கள் அமௌண்ட் டெபாசிட் ஆகிடும். இதே UPIல உங்களுக்கு UPI ஐடி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐடிக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு உங்களுடைய UTR ஐடி அதை என்டர் பண்ணி உங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ண அப்புறமா நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் டெபாசிட் ஆகிடும். அடுத்ததா வித்ட்ராவல். ஸோ வித்ட்ராவுமே நீங்கள் USDT UPI மூலயமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். USDTக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுமோ அந்த அமௌண்ட் நீங்கள் என்டர் பண்ணி உங்களுடைய வேலெட்டோடைய அட்ரஸ், அந்த அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணி உங்களுடைய QR கோடை இங்கே போட்டு உங்களோட QR கோடை இங்கே அப்லோட் பண்ணி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வித்ட்ரா ஆயிடும். அதே மாதிரி UPIலையும் உங்கள் அமௌண்ட்டை என்டர் பண்ணி உங்கள் UPI ஐடி என்டர் பண்ணி உங்களுடைய QR, ஜிபே அல்லது ஃபோன்பே உடைய QR அப்லோட் பண்ணி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் வித்ட்ரா ஆயிடும். எப்பவுமே டெபாசிட் பண்ணுறதுக்கும் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கும் USDT மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப சேஃப் அண்ட் பெஸ்ட் டு யூஸும். டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ல ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க UPIல டெபாசிட் பண்ணும்போது UPIல மட்டும் தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி USDTல டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களால USDTல தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். UPIல டெபாசிட் பண்ணிட்டு USDTல உங்களால வித்ட்ராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் USDTல டெபாசிட் பண்ணிட்டு UPIல உங்களால வித்ட்ரா பண்ண முடியாது. அடுத்ததா பொசிஷன்ஸை பத்தி பார்க்கலாம். பொசிஷன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த ட்ரேட், அதாவது நீங்க க்ளோஸ் பண்ண ட்ரேடோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது உங்க ட்ரேடோடைய ஹிஸ்டரியை தான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க 2 ட்ரேட் எடுத்திருந்தோம்ல, எடுத்து எக்ஸிட் ஆன ட்ரேடை இந்த இடத்துல உங்களுக்கு டீடைல்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க எந்த சிம்பிள் எடுத்திருக்கீங்க, எந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க, லாட், ஓப்பன் பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ், எந்த டைம்ல ஓப்பன், எந்த டைம்ல க்ளோஸ் ஆயிருக்கு, கமிஷன், ஸ்வாப் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி உங்களுடைய பொசிஷனோடைய ஹிஸ்டரியை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க இதை ஃபைலாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ட்ரேடோட ஹிஸ்டரியை காட்டணும்னு இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஷோ 10 காட்டினால இங்க வெறும் 10 ஹிஸ்டரி மட்டும் தான் இருக்கும். இதே ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா ட்ரேடோட ஹிஸ்டரியுமே காட்டியிருப்பாங்க. அடுத்ததா ப்ரொஃபைல். ப்ரொஃபைல்ல உங்க அக்கௌண்ட் ஐடி, நேம், இமெயில் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல உங்க டீடைல்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிருப்பாங்க. நீங்க டீடைல்ஸ் ஏதாவது என்டர் பண்ணனாலும் இல்லைனா சேஞ்ச் பண்ணனாலும் கூட இந்த இடத்துல உங்களுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு சேவ் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்க சேஞ்சஸ் சேவ் ஆயிடும். அடுத்ததா KYC ப்ராசஸ். ஸோ நீங்க உங்க KYC வெரிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களால டெபாசிட் வித்ட்ராவல் பண்ண முடியும். KYC வெரிஃபை பண்றதுக்கு நீங்க உங்க ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி உங்க பேங்க் டாக்குமெண்ட், பேங்க் பாஸ்புக், அதோடைய ஃப்ரண்ட் பேஜை பேங்க் ப்ரூஃபா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி நீங்க என்டர் கொடுத்ததும் உங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்க KYC வெரிஃபை ஆன அப்புறமா இந்த இடத்துல வெரிஃபைட்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களால டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ண முடியும். அடுத்ததா ரெஃபரல் பார்ட்னர். ஸோ நீங்க உங்களுடைய அதர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டூயின் எஃபெக்ட்ஸை ரெஃபர் பண்றது மூலயமா உங்களால ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். பேசிக்கா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்க ரெஃபரல் கோடை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்றது மூலயமா அவங்க அதை யூஸ் பண்ணி
அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷனா ஏர்னிங்ஸ் வரும். இது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அடுத்ததா சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிறது உங்க அக்கௌண்ட்ல நீங்க ஏற்கனவே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பி மாத்துறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப பாஸ்வேர்டு புதுசா செட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இந்த ஓல்ட் பாஸ்வேர்ட்ல உங்களுடைய பழைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். அடுத்ததா நீங்க எந்த பாஸ்வேர்டுக்கு மாற்ற போறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அண்ட் கண்டிப்பா நீங்க என்டர் பண்ற புது பாஸ்வேர்ட் 8 to 15 கேரக்டர்ஸ்ல இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் அண்ட் ஒரு லோவர் கேஸ் லெட்டராவது இருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் 1 நம்பராவது இருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்னாவது இன்வால்வ் ஆயிருக்கணும். இது எல்லாத்தையும் இருக்க மாதிரி பாஸ்வேர்டு நீங்க டைப் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை திரும்பி இங்க கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட்ல என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தனுமே உங்க அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிரும். அடுத்ததா கஸ்டமர் சப்போர்ட்டை பார்த்துடலாம். இந்த கெட் சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு லைவ் சாட். நீங்க லைவாவே இந்த வெப்சைட்ல ஏதாவது கொஸ்டின்ஸோ இல்ல டவுட்ஸோ இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்க டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்றதுக்கு நீங்க ஓப்பன் டிக்கெட் கொடுத்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் டீம் உங்களுக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க இமெயில் ஐடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டூஇன்எஃப்எக்ஸ்ல ஒரு மெயினான விஷயம் என்னன்னா இவங்க கஸ்டமர் சப்போர்ட் தமிழ்ல தராங்க. இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு டிக்கெட் எப்படி ரைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஓப்பன் டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள வந்ததும் உங்களுடைய டிக்கெட் டைப்பை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது டெபாசிட்ல உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல வித்ட்ராவல்ல பிரச்சனையா, இல்ல கேஒய்சி, ரெஃபரல், ட்ரேட், இல்லைனா அதர்ஸ். உங்களுக்கு எதுல பிரச்சனையோ அதை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வித்ட்ராவல் நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. உங்க ப்ராப்ளம் இங்க என்டர் பண்ணதும் அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, அந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் ஆயிரும். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் அந்த டிக்கெட்டை பார்த்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சீக்கிரமாவே சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா டூஇன்எஃப்எக்ஸ் உடைய வெப்சைட் அப்ளிகேஷன் பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.